போச்சு போச்சு, எல்லாரும் முன்னாடி நடு ரோட்ல என் மானமே போச்சு. என்னங்க, நான் வேணும்னு அப்படி பண்ணலங்க. எல்லாரும் லாரி லாரின்னு நல்லா சத்தமா கத்துனப்போ எனக்கு ஒரு செகண்ட் எதுவுமே புரியல. அதான் சடனா எனக்கே தெரியாம அப்படி ஓடிட்டாங்க. சாரிங்க. அதுக்குன்னு என்ன அப்படியே ரோட்ல அம்போன்னு விட்டு ஓடிடுவியா? எனக்கு தான் அங்க லாரி வந்தோன்னு பயம் வந்துச்சு. ஆனா நான் உன்னை விட்டு ஓடுனேன்னா என்ன? நீ தானே ஓடுன. ஐயோ, என்னால நாளைக்கு எப்படி எல்லாரும் முன்னாடியும் தலை காட்ட முடியும்? அதுவும் அந்த அயலி சிவா முன்னாடி நான் எப்படி போய் நிப்பேன்? பாரு, நான் வேற யார் முன்னாடி தோத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா யாருக்கிட்ட நான் தோத்துறவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க முன்னாடியே பாசிக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கேன். அது காரணம் நீ தானே. எனக்கு புரியுதுங்க. நான் கூட உங்களை மாதிரி தான் அந்த அயலி கிட்ட தோத்துறவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இது நானே எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்க. இது உங்க பாட்டியோட பிளான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ உண்மையாவே அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட என்ன இப்படிதான் விட்டுட்டு ஓடிப்பியா? விட்டு ஓடிடுவல்ல? என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது எப்படி உங்களுக்கு ஒண்ணு நான் விட்டுட்டு ஓடுவேன்? நான் உங்க வைஃப்ங்க. யார் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேங்க. கையெடு கையெடு. ஏன் அப்படி செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கே லாரி வருதுன்னு சொல்லி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடினாங்களே, நீங்க மட்டும் ஏன் போகல? ஒருவேளை லாரி இடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதே தான் நானும் கேக்குறேன். நீயும் தானே என் கையை பிடிச்சிருந்த. லாரி வருதுன்னு சொன்னதும் நீயும் ரித்திகா மாதிரி கையை விட்டுட்டு ஈஸியா ஓடி இருக்கலாமே. நீ ஏன் ஓடாமையே இருந்த? நீ என்ன அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? என்னங்க, நானும் ஊட்டிக்கு வரேங்க. நாம இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே போனது இல்லல்ல. அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். இப்படிதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை கிடைக்குமானே தெரியலங்க. ப்ளீஸ்ங்க, நானும் வரேன். உன்னா புரிஞ்சுக்கோ ரித்திகா, இப்பெல்லாம் முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம். டேய், என்னடா? அக்கா, ஒண்ணு இல்லக்கா, சும்மா பேசிட்டு இருந்தா. வேண்டாம் கபிலா, அக்கா. அவதான் ஏதோ உங்ககிட்ட சொல்றால, என்னன்னுதான் என்கிட்ட சொல்ல. அக்கா ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன் இந்திரா. கபிலனும் ரித்திகாவும் கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க வெளியில எங்கேயுமே போனதில்ல. அதான் ரித்திகாவும் கபிலன் கூட ஊட்டிக்கு வரணும்னு ஆசைப்படுறா. நாங்க என்ன ஃபேமிலி ட்ரிப்பா போறோம்? போறது பிசினஸ் ட்ரிப். இதுக்கு எதுக்கு இத்தனை பேர் போய்கிட்டு? பரவாயில்ல சித்தப்பா, அவளும் கூட வரட்டும். தேங்க்ஸ் அண்ணி. நீங்க எல்லாரும் போயிட்டீங்கன்னா அப்ப நான் மட்டும் என்ன பண்றது? நீங்களும் வாங்கத்த, நம்ம ஃபேமிலியா சேர்ந்தே போலாம். அவங்க எல்லாரும் ஹில் ஸ்டேஷன் போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க.
ஐலி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சிவா. என்ன ஐலி? அண்ணி ஊட்டிக்கு போறேன்னு சொன்னப்போ கபிலன் வருவேன்னு பிடிவாதமா நின்னால, அது பிசினஸ் மீட்டிங்காகலாம் இல்ல. வர்மா ஏதோ பிளான் வச்சிருக்கான். அதுக்காக தான் கபிலனும் போறேன்னு சொல்லிருக்கான். என்ன சொல்ற? இது உனக்கு எப்படி தெரியும்? கபிலன் இப்பதான் வர்மா கிட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தான். அத கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்ன பேசினாங்க? என்ன பிளான் கண்டுபிடிக்க முடியலையா? அவங்க அவ்வளவு டீட்டெயிலா பேசல. எனக்கு தெரிஞ்ச வர்மா பிளான் என்னன்னு கபிலனுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கபிலன் பேசுனதும் அப்படிதான் இருந்துச்சு. ஓ, அதான் ரித்திகா வரேன்னு சொன்னதும் கபிலன் வேண்டான்னு சொன்னானா? ம். ஆனா இப்ப எல்லாருமே ஊட்டிக்கு போறாங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா என்ன பண்றது? கபிலனையும் முழுசா நம்ப முடியாது. அவனால வர்மாவை சமாளிக்கவே முடியாது. கண்டிப்பா வர்மா அவனை லாக் பண்ணுவான். வேற வழியே இல்ல. நாமளும் அவங்க கூட ஊட்டிக்கு போகணும். கரெக்ட் தான். இது எப்படி அக்கா கிட்ட கேக்குறது? அத பத்தி யோசிப்போம். ஆனா கண்டிப்பா இவங்க கூட நம்ம ஊட்டிக்கு போயே ஆகணும். ஐலி, பேசாம நாமளும் அக்கா கிட்ட எங்களுக்கும் இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு, நாங்களும் கூட வரோம்னு கேட்கலாமா? சரி ஐலி, நமக்கு தான் தோணல, அக்காக்கா தோணி இருக்கணும்ல. கபிலனும் ரித்திகாவும் வரேன்னு சொன்னப்ப நம்ம ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கணும்ல. அண்ணி நம்மள பத்திலாம் யோசிக்காமலாம் இல்ல. அவங்க என்கிட்ட நம்மளையும் வர சொல்லி தான் கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வரலன்னு சொல்லிட்டேன். இது எப்போ உங்ககிட்ட அக்கா கேட்டாங்க? வர்மா மேட்டர் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். சூப்பர் ஐலி, என்னாச்சு உனக்கு? நாமளே அவங்க கூட எப்படி போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிருக்க. இல்ல சிவா, அண்ணி நம்மள வர சொல்லி என்கிட்ட கேட்டப்போ அவங்க முகத்துல ஒரு மாதிரி தயக்கம் தெரிஞ்சது. நாமளும் அவங்க கூட போனா ரித்திகாக்கும் கபிலனுக்கும் பிடிக்காது. வேணும்னே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் அண்ணி தயங்கிட்டே என்கிட்ட கேட்டாங்க. என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதான் நான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் சரி, எப்படி பார்த்தாலும் நாம அவங்க கூட இருந்துதானே ஆகணும். அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி போனாலும் அது தேவையில்லாத ரிஸ்க் ஆயிடும். அப்போ ஏதாவது சுச்சுவேஷனால தான் நாமளும் அவங்க கூட போற மாதிரி யோசிக்கணும்.